நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கண்மணி இருக்காங்கல்ல, கண்மணி வந்து நம்ம மாறன கன்னத்திலேயே அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்மணி வந்து மறுநாள் காலையில் வந்து அவங்கள கிணத்துல வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு வர்றதை வந்து நம்ம மாறன் வந்து பார்த்துடுறாங்க. ஐயோ அண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்களே, போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு அண்ணி அதை கொடுங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குடத்தில் கை வச்சிடுறாங்க. நம்ம கண்மணிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. ஃபஸ்ட்டு கையை எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அண்ணி இதிலெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அத்தையவே எங்கள் வீட்டில் வந்து நான் எடுக்க விட மாட்டேன், இதில் என்ன இருக்குது கொடுங்க நான் குடம் தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கையை எடுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அங்கிட்டு பார்த்தா அவங்க அத்தை, அதுக்கடுத்து நம்ம ராகவன் அவங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. வீரெல்லாம் வந்துடுறாங்க. எல்லாருமே எனக்குள்ளே நின்றுக்கிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் வந்து கொடுங்க அண்ணின்னு அவங்ககிட்ட இருந்து குடத்தை வாங்குறாங்க. ஆனால் வாங்கும்போது பார்த்தோம்னா அந்த குடம் வந்து கீழே விழுந்துருது. கீழே விழுந்து உருண்டு போய் தண்ணியெல்லாம் கொட்டி போயிடுது. அதை பார்த்த உடனே கண்மணிக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. வீரா வந்து கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சவொடனே ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம மாறனோட அத்தை வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பையன் நீ அரைஞ்சிருப்பேன், உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, அந்த கையை ஒடிச்சு நான் அடுப்பில் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறனோட அத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டிருந்து நம்ம ராகவன் வராங்க. கண்மணி எதுக்கு அடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னங்க பிறகு தேவையில்லாமல் என்கிட்ட குடத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு, நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, விட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ராகவா விட்றா, என் மேலே தானே தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் பார்த்துக்கிட்டு தாண்டா இருந்தேன், பேசாமல் இருறா, இங்கே பாரு கண்மணி நீ இப்போ அடித்தது தப்பு, அதனால் வந்து நீ கண்டிப்பாக வந்து இப்போ மாறன் கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் சொல்கிறாங்க. நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு ஒரு உதவி செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்தான், ஆனால் நீ அப்படியா பண்ண, நீ வந்து கன்னத்தில் அரைஞ்சிருக்க, இது வந்து மிகப்பெரிய தப்பு, நீ வந்து இப்போ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொல்கிறாங்க. இல்லைங்க என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது, அப்படி மன்னிப்பு கேட்க முடியலனா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி கேட்குறாங்க. இப்போ மன்னிப்பு கேட்டெல்லாம் நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது, ஒழுங்காக நீ உன்னோட வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் திட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. கண்மணி வந்து திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.